மீனு, சீக்கிரமா போகணும் மீனு. வீட்டுக்கு விருந்தாளிங்க வரதா சொல்லிருக்காங்க. நாம இப்போ உணவு தேடி போனாதான் இருட்டுறதுக்குள்ள வீடு வந்து சேர முடியும். சரி மிட்டு, கொஞ்ச நேரம் பொறு. நான் இந்த முட்டைகள்ல மட்டும் இலைய போட்டு மூடி வச்சுட்டு வரேன். மத்த பறவைங்க கிட்ட இருந்து தன்னோட முட்டைய பாதுகாக்கிறதுக்காக மீனுக்குருவி அவளோட முட்டை மேல இலைகளை போட்டு மூடுனா. பிறகு 2 பேரும் சேர்ந்து உணவை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. காடோட எல்லை பகுதிக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற பழமரங்கள்ல இருந்து பழங்களை பறிக்க தொடங்குனாங்க. பறவைங்க 2 பேரும் பழங்களை பறிச்சுட்டு இருக்கும் போதே கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. மிட்டு, மழை வரா மாதிரி இருக்கு. வா, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். மீனு, நீ வேணும்னா வீட்டுக்கு போ. எனக்கு கொஞ்சம் சோள பயிர்களை பறிக்கணும். விருந்தாளிங்க வராங்கன்னு சொன்னல, அவங்களுக்கு நான் விருந்து சமைச்சு போடணும். நான் போயிட்டு சோள கதிர்களை பறிச்சுட்டு வரேன். சரி மிட்டு, அப்படின்னா நீ இருந்து சோள பயிர்களை பறிச்சுட்டு வா. நான் வேகமா வீட்டுக்கு போறேன். பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. பாதி தூரம் வரும்போதே காட்டுல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையோட அளவு ரொம்ப அதிகமா இருந்ததால மீனுக்குருவியால கொஞ்ச தூரத்துக்கு மேல பறக்க முடியல. உடனே அங்க இருக்கிற ஒரு மரத்தோட அடியில அவ உட்கார்ந்தா. ரொம்ப நேரம் ஆகியும் மழை விடுற மாதிரியே தெரியல. நேரம் ஆக ஆக மழையோட அளவு அதிகமாகிட்டே இருந்தது. இப்போ மழையோட சேர்ந்து பயங்கரமா காத்தும் வீச ஆரம்பிச்சிச்சு. மீனுவும் எத்தனையோ தடவை பறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சும் அவளால அந்த காத்தை எதிர்த்து பறக்க முடியல. வேற வழியே இல்லாம அன்னைக்கு ராத்திரி முழுக்க மீனுக்குருவி அந்த மரத்துக்கு அடியிலேயே இருந்தா. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. மழை விட்டதால மீனுக்குருவி ரொம்ப வேகமா அவளோட முட்டைகளை பார்க்கறதுக்கு அந்த கூட்டை நோக்கி பறந்து வந்தா. அவ எந்த விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி கவலைப்பட்டாலோ அந்த அசம்பாவிதம் அங்க நடந்துச்சு. ஐயோ கடவுளே! என்னோட முட்டைகளை காணுமே! என் குழந்தைங்கள இப்படி அநியாயமா நான் இழந்துட்டேனே! அவ அழற சத்தத்தை கேட்டு மிட்டு கிளி அந்த இடத்துக்கு வந்துச்சு. மிட்டு, என்னோட முட்டைகளை காணோம். என்னோட முட்டைகள் எங்க போச்சுன்னே தெரியல. மீனு, தயவு செஞ்சு அழாம இரு. கண்டிப்பா உன்னோட முட்டைகள் பக்கத்துல எங்கேயாச்சும் தான் போய் விழுந்திருக்கும். வா, நம்ம பக்கத்துல இருக்கிற பறவைகள் எல்லாம் கேட்டு பார்க்கலாம். பிறகு மீனுவும் மிட்டுவும் சேர்ந்து அங்கிருந்து கபூதர் வீட்டுக்கு வந்தாங்க. கபூதர்னா, என்னோட முட்டைகளை காணோம். இங்க என்னோட முட்டைகளை பாத்தீங்களா? அச்சச்சோ! இல்லையே மீனு. உன்னோட முட்டைகள நான் பார்க்கல. ராத்திரி பயங்கரமா காட்டுல காத்தும் மழையும் அடிச்சுச்சு. அந்த காத்துல எங்க போய் விழுந்துச்சுன்னு தெரியலையே. மீனு, நீ அழாத. கண்டிப்பா உன்னோட முட்டைகள் பக்கத்துல எங்கேயாச்சும் தான் இருக்கும். வா, நாம போய் புல்புல் கிட்ட கேட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மேனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிறகு 3 பேரும் சேர்ந்து புல்புலோட வீட்டுக்கு வந்தாங்க. புல்புல் கிட்டயும் மீனு தன்னோட முட்டைகளை பத்தி கேட்டா. ஆனா புல்புல்லும் அவளோட முட்டைகளை பார்க்கலன்னு சொல்லிடுச்சு. பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாம முட்டைய தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. உணவு தேடி ஓநாய் ஒண்ணு அந்த பக்கமா வந்தது. அதோட கண்ணுல மீனுவோட முட்டைகள் பட்டுச்சு. அந்த முட்டைகளை பார்த்ததும் ஓநாய்க்கு வாயில எச்சில் ஊற ஆரம்பிச்சது. மீனுக்குருவியும் தன்னோட முட்டைகளை தேடி காடு மொத்தமும் அலைஞ்சிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பறவைங்க எல்லாரும் சேர்ந்து மீனுவுக்கு ஆறுதல் சொன்னாங்க. மீனு, நாமளும் காடு முழுக்க தேடிட்டோம். இதுக்கு மேல உன்னோட முட்டை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ மனச தைரியப்படுத்திக்கோ மீனு. இல்ல கபூதரண்ணா, கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இல்ல கபூதரண்ணா. என்னால என்னோட குழந்தைங்க இல்லாம வீட்டுக்கு வர முடியாது. நான் யாருக்கும் எந்த கெடுதலுமே செய்யல. அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு மட்டும் கெட்டது நடக்கும்? நீங்க வேணும்னா போங்க. என்ன ஆனாலும் சரி, என்னோட முட்டைகளை எடுக்காம நான் இந்த காட்டை விட்டு வரமாட்டேன். என்னடா, ரொம்ப நாளா பழங்களையே சாப்பிடுறோமேன்னு நினைச்சோம். நல்ல வேளை, இன்னைக்கு கடவுள் நமக்கு இந்த முட்டைய கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மேனு கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா இந்த முட்டைய நாம இப்படியே சும்மா சாப்பிட்டா அந்த அளவுக்கு சுவையா இருக்காது. இதுல கொஞ்சம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு சாப்பிட்டோம்னா நல்ல சுவையா இருக்கும். சரி, இது இங்கேயே இருக்கட்டும். நாம போய் வெங்காயத்தையும் மிளகாவையும் எடுத்துட்டு வரலாம். அப்படின்னு யோசிச்ச ஓனாய் வீட்டுல இருந்து வெளியில போணுச்சு.
பிறகு மீனுக்குருவி அந்த வீட்டுக்கு வந்தா. அங்க அவளோட முட்டைகள் இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷம். பிறகு அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன் நண்பர்கள் கிட்ட போனா. மிட்டு, இங்க பாரு, என்னோட முட்டை அந்த ஓநாயோட வீட்ல தான் இருந்தது. நான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன். கபுதரண்ணா, நான் சொன்னேன்ல, எனக்கு என்னோட முட்டை கிடைச்சிரும்னு. பாருங்க, என்னோட குழந்தைங்க எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாங்க. ஆமா மீனு, உண்மையாலுமே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். விடாமுயற்சியால உன்னோட குழந்தைங்களை நீ காப்பாத்திட்ட. உன்னோட விடாமுயற்சியும் நம்பிக்கையும் தான் உன்னோட குழந்தைங்களை திரும்பவும் உனக்கு கொடுத்திருக்கு. ஓநாயோ வெங்காயத்தையும் மிளகாவையும் எடுத்துட்டு மறுபடியும் அதோட வீட்டுக்கு வந்துச்சு. என்ன இது, இங்க இருந்த முட்டைய காணோம். அட கடவுளே, இப்படி கைக்கு எட்டது வாய்க்கு எட்டாம போயிடுச்சு. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, பறவைகளா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, தாய்மைன்னு ஒரு உணர்வு எல்லாருக்கும் பொதுவானது தான். ஒரு தாயால தன்னோட குழந்தைங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு எந்த எல்லைக்கும் போய் போராட முடியும். மீனும் மாதிரியே தான் நானும் என்னோட வேலையை தொடர்ந்து உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்கள நிறைய பேரு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கும் அது ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். நீங்க எனக்காக கொடுக்குற ஒரு பெரிய பரிசாவும் இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.